Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல chapter 6ல exercise sum number 21 பார்க்குறோம். Varsha, Shanti and Madhuri are partners sharing profit and losses in the ratio 5:4:3. அவங்களோட ரேஷியோ அவங்களோட ப்ராஃபிட்டையும் லாஸஸையும் 5:4:3ங்கிற ரேஷியோ படி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க 3 பேரோடும். இது எங்கே வரும்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்டு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் என்ன பண்ணணும், ஓல்டு ரேஷியோ படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு சண்டே கிரெடிட்டார்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். நெக்ஸ்ட்டு அசட்ஸ் கொடுத்துருக்காங்க. அசட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், ரீவேல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து வேல்யூ கொடுத்துருப்பாங்க இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு, அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் போடுவோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேயே ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருந்தால் கிரெடிட் சைடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் எல்லா பார்ட்னர்ஸ்க்கும். ஆனால் இது வந்து அசட் சைடு கொடுத்துருக்கறதுனால என்ன பண்ணணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போடணும். ஓகேவா. ஆன் 1/1/2018 மாதுரிங்கிற ஒரு பார்ட்னர் வந்து இறந்து போயிறாங்க. டைட் அண்ட் ஹர் டெத் ஆஃப் த ஃபாலோயிங் அரேஞ்ச்மெண்ட். உங்களுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாக் டு பி டெப்ரிஷியேட்டட். அசட் ஸ்டாக்குங்கிறது அசட்டு, அது டெப்ரிஷியேட்னா டிக்ரீஸ் ஆகுது, அப்ரிஷியேட்டாக இன்க்ரீஸ் ஆகுது, டெப்ரிஷியேட்னா டிக்ரீஸ் ஆகுது. இது எங்கே வரும்னா ரீவேல்யூஷனில் டெபிட் சைடு வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ப்ரிமிசஸும் அசட் தான், அப்ரிஷியேட் ஆகுதுன்னா அது கிரெடிட் சைடு வரும். நெக்ஸ்ட் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா டு ப்ரொவைட் 4,000 ஃபார் பேட் டெப்ஸ். இது ஒரு லயபிலிட்டி, இது இன்க்ரீஸ் ஆகுது, இது எங்கே வரும்னா டெபிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு ஃபைனல் அமௌண்ட் டியூ டு மாதுரி வாஸ் நாட் பெய்ட், கொடுக்கல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுக்கலன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், இது வந்து எக்ஸிக்யூட்டார் லோன், இவங்களுக்குன்னு ஒரு நாமினி இருப்பாங்கள்ல, அவங்களோட லோன் அக்கௌண்ட்டுக்கு அது கிரெடிட் ஆகிடும். இப்போ வாங்க சம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷன் போடணும். ரீவேல்யூஷனுக்கு எது அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்லாம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் போட்டிருக்கோம் அதைப்படி போடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹெட்டிங் போட்டுங்க ரிவால்யூஷன் அக்கௌண்ட், டெபிட் கிரெடிட் போட மறந்துடாதீங்க. டிக்ரீஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டாக் அக்கௌண்ட் 5,000 வந்து டிக்ரீஸ் ஆகுது. பைன்னு கொடுத்ததுனால அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்துரும். நெக்ஸ்ட்டு ப்ரிமிசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோனா 20%. அப்போ ப்ரிமிசிஸ் வந்து சம்மில் பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,20,000. 1,20,000ல் 20% கால்குலேட் பண்ணிங்கன்னா 0 கேன்சல். அப்போது 12,000 × 2 24,000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, 24,000 இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பேட் டெப்ட் பாருங்கள், ப்ரொவைட் ஃபார் பேட் டெப்ட்ஸ் வந்து டெபிட் சைடு 4,000 போட்டாச்சு. இப்போ ரிவல்யூஷனில் எல்லா அமௌண்ட்டும் போட்டாச்சு. இப்போ எந்த சைடு அதிகமாக வருதுன்னா கிரெடிட் சைடு 24,000 வருது. 24,000ல் 9,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 15,000. இது என்ன ஆகும், ப்ராஃபிட். நமக்கு டெபிட் சைடு கிடச்சின்னா அது ப்ராஃபிட். அது எங்கே போகுது, ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், வர்ஷாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், சாந்திஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், மாதுரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த 15,000 அவங்க ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க, 5:4:3. 5 + 4 இந்த ரேஷியோ படி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். எவ்வளோனா 5:4:3. அப்போ வர ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு, 15,000. 15,000 × 5 + 4 9 12. அப்போ 5/12. ஓகேவா. இப்போது கால்குலேட் பண்ணி 15,000 × 5/12 கால்குலேட் பண்ணிங்கன்னா 6,250. அதேமாதிரி 15,000 × 4/12, 15,000 × 3/12. இப்போ 5/12 கால்குலேட் பண்ணோம்னா 3 4s are 12 வருமா, 3 5s are 15. இங்கே 4 பண்ணிங்கன்னா 4 1s are 4, பேலன்ஸ் 1 இருக்கும். 4 2s are 8, பேலன்ஸ் 2 இருக்கும். 1250 × 5, 1250 × 4, 1250 × 3. கால்குலேட் 6,250, 5,000, 3,750 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 15,000 வரும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை பேலன்ஸ் பி/டி, ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ சம்மில் கொடுத்துருக்காங்கன்னா 80,000, 60,000, 20,000. அது அப்படியே வந்து 80,000, 60,000, 20,000 என்ட்ரு பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ரீவேல்யூஷனோட ப்ராஃபிட் அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். பேலன்ஸ் ஷீட்டில் ஜென்ரல் ரிசர்வ் இருக்கு பாருங்கள் 48,000. இந்த 48,000 × 5/12, 48,000 ×
4/12 48,000 into 3/12 இதை எப்படி கால்குலேட் பண்ணி 3 பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் 20,000 16,000 12,000 ஓகேவா இப்போது நெக்ஸ்ட்டு அசட் சைடு வந்து P&L லாஸ் கொடுத்துருக்காங்க 12,000 இந்த 12,000 என்ன பண்ணணும் 5/12 12,000 into 4/12 12,000 into 3/12 இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 5,000 4,000 3,000 ஏன் இந்த சைட் போட்டிருக்கோன்னு தெரியுதா ஏன்னா அது வந்து அசட் சைட் கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு அதனால என்ன பண்ணுறோம் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் போகிறோம் ஓகே இப்போ டோட்டல் போட்டுருவோம் போட்டுட்டு பேலன்ஸ் வர்றதை யார் வந்து இங்கே வந்து டெத் ஆகுறாங்கன்னா மாதுரி அப்போது அவங்களோட அமௌண்ட்டை மட்டும் என்ன பண்ணுவோம் பேலன்ஸ் வர்றதை மாதுரிஸ் எக்ஸிக்யூட்டார் லோன் அக்கௌண்ட் சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் பேலன்ஸ் வர்றதை கண்டினியூங் பார்ட்னர் க்ளோசிங் பேலன்ஸாக போட்டுருவோம் டு பேலன்ஸ் C/D இது வந்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக பை பேலன்ஸ் B/D 1,01,250 77,000 போட்டுருவோம் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம் பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு லயபிலிட்டிஸ் அசட் ஹெட்டிங் போட்டுங்க லயபிலிட்டி சைடு கண்டினியூங் பார்ட்னர் யார் இருக்கா வர்ஷாவும் சாந்தியும் அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன 1,01,250 77,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 1,78,250 போட்டுரும் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் சண்டே கிரெடிட்டாஸ் இருக்கா அப்போ அந்த சண்டே கிரெடிட்டாஸ் எவ்வளோ இருக்குது 32,000 இது பேலன்ஸ் ஷீட் தான் வரும் அந்த 32,000 என்ட்ரு பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு மாதுரி எக்ஸிக்யூட்டார் லோன் அக்கௌண்ட் அப்போது பேலன்ஸ் எவ்வளோ நம்ம வந்து இறந்து போனாங்கல்ல அவங்களோட எக்ஸிக்யூட்டார் லோன் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோம் 30,750 அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அவங்களுக்கு கொடுக்கல அதனால் வந்து லோன் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட் அசட் சைட் பாருங்கள் என்னென்ன வேல்யூ இருக்குன்னா ஃபஸ்ட்டு ப்ரிமிசஸ் 1,20,000 இருக்குது இது என்ன ஆணுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆணுச்சு எவ்வளோவே 24,000 இன்க்ரீஸ் ஆனிச்சா அப்ரிஷியேஷனை ஆட் பண்ணி போடணும் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் 40,000 இதில் வந்து டெப்ரிஷியேட் ஆன அமௌண்ட் 5,000 அதனால் லெஸ் பண்ணி 35,000 போட்டுக்கோம் நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் வேல்யூ 50,000 இருக்குது இதில் பேட் டெப்ஸ் ஒரு 4,000 க்ரியேட் பண்ணோமா அந்த 4,000 லெஸ் பண்ணிட்டு 46,000 நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள கேஷ் அட் பேங்க் 18,000 போட்டோம் ஒரு தடவை வந்து புக்கை ரெஃபர் பண்ணிங்க பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு டோட்டல் பண்ணிங்கன்னா 2,43,000 லைபிலிட்டி சைடும் அசட் சைடும் டேலி ஆகிடுச்சு டேலி ஆகுனா தான் சம் கரெக்டுன்னு இருக்கும் ஓகே சம் புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்